வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருத்த கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கஷ்டப்பட்டு காலையில ஒரு வீடியோ மாலையில ஒரு வீடியோன்னு போட்டுட்டு இருக்கேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதாங்க பூக்கடையும் சாக்கடையும் சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ இல்ல மத்திய கவர்மெண்டோ இல்ல மாநில கவர்மெண்டோ எல்லாத்துக்குமே எல்லாரும் வரமாட்டாங்க. இந்த நிலைக்கு ஒன்லி கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனி, அடுத்தது இன்ஜினியர், அடுத்தது பாத்தீங்கன்னா மேஸ்திரிங்க, கொத்தனாருங்க. ஒரு மழை, அந்த மழைக்கு இந்த நிலைமையில மார்க்கெட், அதாவது ஆசியாவிலே இந்த மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட்டுன்னு பேர் பெற்ற மார்க்கெட்டு, எல்லாராலும் புகழப்பெற்ற மார்க்கெட்டு. இந்த ரோடு, இந்த கான்ட்ராக்ட் வேலை, இந்த அரசாங்க வேலை, இது மக்களுக்கு மிகவும் மன உளைச்சலை தருது. பாருங்க, எல்லாமே ஒரு மழை தான். மீதி இருக்கிற மழை இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அதிக மழை வருது. இப்போ ஏதோ ஒரு நாள் 2 நாள் நைட்ல பெய்யுது. இந்த மழை நீர்ல எப்படி மக்கள் போவாங்க, எப்படி பைக்கு போகும், எப்படி காரு போகும், எப்படி பஸ் போகும்? இது மக்களுக்கு உபத்திரமா இல்லையா? மாநகராட்சி என்ன பண்ணுது? மாநகராட்சி பக்கத்திலே இருக்கு. அவங்களோட அதிகாரிகள், அவங்களோட ஆபீசர்கள், அவங்களோட கட்டுப்பாட்டுல தானே இதெல்லாம் வருது. அப்ப ஒரு மழைக்கே இப்படி நின்னுன்னா இன்னும் மீதி உள்ள மாதங்கள்ல, மீதி உள்ள மழைகள்ல எந்த நிலையில இந்த மார்க்கெட் ரோடு இருக்கும்? மார்க்கெட்ல பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி வருமானம் வருது, சேல்ஸ் ஆகுது. பல லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த புதிய பாலம் போடுறாங்க, அதாவது மெட்ரோ ரயில் பாதை. இது ஒரு அவசர கால நடவடிக்கையா, அவசர கால போர்க்கால அடிப்படையில வேலை செய்ய முடியுமா, முடியாதா? இதுதான் என்னோட கேள்வி. இந்த ரோடுகள், இது எத்தனை அறிஞர்கள், எத்தனை பொறியாளர்கள், எத்தனை இன்ஜினியர்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இத்தனை மாசத்துல இந்த வேலையை முடிக்கணும், இத்தனை கோடியில இந்த பட்ஜெட் இருக்குன்ட்டு எத்தனையோ பேர் பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அதுல தேர்ந்தெடுத்த கம்பெனிகளுக்கு நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. உங்களை சார்ந்த வேலைதான் இது. இத காவா போட்டிருக்கீங்க, பக்கத்துல சிஎம்டி ஆபீஸ் இருக்கு. இந்த காவாயை பாருங்க, அதுல உள்ள மண்ணெல்லாம் எங்க போகும்? அதுல உள்ள ஜல்லிலாம் எப்படி காத்துலயும் தண்ணிலையும் அடிச்சுட்டா போகும்? எப்படி துண்டு கிடக்கு பாருங்க. வேலை முடிஞ்சிருச்சு, அதோட அவங்க போயிட்டாங்க. இத பாருங்க, இந்த குப்பையும் கூழானும் இந்த கற்களும் எப்படி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறது? இதை நீங்க தான் சொல்லணும். இத அடிச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? இதுல தண்ணி போகணும், வரும் மழைக்காலத்துக்கு தண்ணி போகும். தண்ணி எங்க போய் சேரும்? இந்த சாக்கடையும் இந்த கல்லும் உள்ள இருக்க ஜல்லியும் உள்ள இருக்க மணலும் யார் சுத்தம் பண்றது? அதுக்குதான் சொன்னேன், சேட்டலைட் மூலமா ஒரு செல்போன் எங்க இருக்கு அந்த அடையாளத்தை வச்சு எடுத்துடுறாங்க. ஒரு தொலைஞ்சு போன கப்பலை கண்டுபிடிச்சிடுறாங்க, தொலைஞ்சு போன விமானத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லும் போது இது தரையில இருக்கிற ஒரு வேலை. இந்த வேலையை ஆகாயத்துக்கு பூமிக்கும் பறக்கடையில் ஓடிக்கிட்டு இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சாக்கடை இது உள்ள அப்படியே கட்டினாங்க, அப்படியே மூடிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அவங்க சுத்தப்படுத்துவாங்களா? அது யார் சுத்தப்படுத்துவா? மனிதர் வேலைக்கு சுத்தம் பண்றதா இல்ல மிஷினை வச்சு சுத்தம் பண்றதா? இதுதான் என்னோட கேள்வி. எல்லாம் நக்கல் நயடி பண்றாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கிறது வேற. இதை பாக்குறீங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள கோயம்பேடு மார்க்கெட் ரோடு. இந்த அளவுக்கு இருக்கு. நல்ல முறையில காவா வெட்டிருக்காங்க, காவா போட்டிருக்கீங்க, அது மூடி வச்சு அடைச்சிருக்கீங்க. அதுல உள்ள மண்ணு யார் எடுப்பா? அதுல உள்ள கல்லு யார் எடுப்பா? இப்படி இருந்தா எப்படி மழை காலத்துல மழை நீரை சேகரிக்க முடியும்? அப்ப இப்படி இருந்தா கொசுக்கள் எப்படி பெருகாம இருக்கும்? கொசு இரவுல தூங்க முடியல, அவ்வளவு கொசு கிடைக்குது. இங்க ஒரு பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க, பல லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க. இப்படிதான் இந்த கோயம்பேடு மார்க்கெட் ரோடு மிகவும் கேவலமா. ஒரு வேலை முடிச்சுட்டாங்களா, அந்த வேலை முடிச்சு மறுநாள் சுத்தம் பண்ணணும், துக்கணும், உள்ள இருக்கிற மண்ணு கல்லு சிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அள்ளிட்டு போகணும். இப்படி தண்ணீர் கடந்தா வீட்டுல எல்லாரும் செக் பண்றாங்க, மாநகராட்சியில இருந்து வராங்க, உங்க தொட்டியில தண்ணி இருந்தா ஃபைன் போடுறாங்க, பூச்சட்டியில இருந்தாக்க ஃபைன் போடுறாங்க. இதுக்கு யார் மேல ஃபைன் போடுறது? இந்த மண்ணு, இந்த பள்ளம் இரவுல எத்தனை வண்டி போகுது, எத்தனை பைக்கு போகுது? யாராவது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறது யாரு?
இது பாருங்க, இதெல்லாம் எப்ப நடந்த வேலை தெரியுங்களா? 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்ப இதெல்லாம் யாராவது கேட்டா கட்சிக்காரங்களுக்கு கோபம் வருது. கட்சியில இன்னைக்கு நிறைய நன்மைகள் செய்யறாங்க, நிறைய மக்களுக்கு நன்மை செய்யறாங்கன்னு சொன்னா இது மக்களோட படிதானே. இந்த மக்களுக்கு இந்த கொசு கடியில நோய் வராதா, நோய் தொட்டு வராதா, மலேரியா வராதா, ஜுரம் வராதா, கொரோனா வராதா? எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. நான் சொல்றேன், ஒரு மனசுல பட்டதை சொல்றேன். இதுதாங்க குப்பை மேட காட்சியளிக்கும் பூ மார்க்கெட்டு. பூக்கடைகளும் சாக்கடைகளும் ஒன்னா கலக்கிற பூ மார்க்கெட்டு. இங்க மேல் அதிகாரிகள், தலைவர்கள் தான் பார்க்கணும், தலைவர்கள் தான் கேட்கணும். எல்லாத்துக்கும் முதலமைச்சர், எல்லாத்துக்கும் துணை முதலமைச்சர், எல்லாத்துக்குமே மத்திய அமைச்சர், எல்லாருக்குமே எம்எல்ஏ, கவுன்சிலர் அவங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெள்ளம் மழை அப்ப பார்ப்பாங்க, ஏதோ நிவாரண நிதி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த நிலையில இருக்கிற இந்த வேலை எதனால தடைப்படுது? எதனால இவ்வளவு மெத்தனமா இருக்கு? இவ்வளோ உயரத்துக்கு பாலம் கட்டி அது மேல ரயிலை விட்டு அதுல கோடிக்கணக்கில் வருமானத்தை பார்த்து, சாதாரணமா ரயிலுக்கு மயிலாடுதுறை போறதுக்கு 150 ரூபா டிக்கெட்டு. இங்க 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு 40 ரூபா கொடுக்குறோம். அப்ப எவ்வளவு வருமானம் வருது பாருங்க. ஒரு பக்கம் பார்க்கிங் கட்டி அதுல மக்களை பயன்படுத்த விடாம அந்த வழிபாதையை மறைச்சி பூட்டு போட்டு பார்க்கிங் விட்டாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மார்க்கெட்டு இப்படி சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. செய்யறாங்க, வேலை செய்யலன்னு நான் சொல்ல. இந்த மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சோம், அதை சுத்தம் பண்ணணும். அந்த கழிவு நீர் அடைக்காத அளவுக்கு மண்ணை அள்ளணும், மணல் அள்ளணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராதா? எல்லா தொழிலாளர்களும் மனிதர் தானே. நீங்க சம்பளம் வாங்குறீங்களே, அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க இல்ல, நீங்க கான்ட்ராக்ட் போட்டீங்களே, அந்த கான்ட்ராக்ட்ல லாபம் இல்லாமல வேலை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு லாபமும் உண்டு, வேலை செய்யறவங்களுக்கு கூலியும் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படிப்பட்ட மக்கள் ஒரு மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்ல இருந்து காய்கறி மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, தக்காளி, வெங்காயம், உலகத்தில் உள்ள அத்தனை மாநிலத்தில் இருந்தோம், மாவட்டத்தில் இருந்தோம், வெளிநாடுகள்ல இருந்தோம் இறக்குமதி செய்யறாங்க இந்த பூ மார்க்கெட்டுக்கும், பழ மார்க்கெட்டுக்கும், காய்கறி மார்க்கெட்டுக்கும். இந்த மார்க்கெட்டு ரோடு எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. வளர்ச்சி தான், அதாவது தொழில் புரட்சி, தொழில் வளர்ச்சி, நம்ம சந்தோஷப்படுவோம், அதுல குறை சொல்ல குற்றம் சொல்ல. செய்யற வேலையை முழுசா செஞ்சு அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க. இந்த மார்க்கெட்டுக்கும் சரி, நடைபாதையிலையும் சரி, வீட்டுக்கு வீடு உறுப்பினர் முகாம் போறோம், உறுப்பினர் முகாம் சேர்க்கிறோன்ட்டு ஒவ்வொரு கட்சியும் போயிட்டு வீட்டுக்கு வீடு முகாம் சேர்க்கிறாங்களே, அதே மாதிரி அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் கட்சியில இணைங்க, ஒரே நிலை இணைவோம் அப்படின்லாம் சொல்றீங்க. அதுவும் ஓகே, இதுவும் செய்யலாமே. இப்ப எப்படி இதுல எத்தனை லட்சம் மக்கள் வராங்க போறாங்க, தடுக்கி விழுந்த நைட்ல வரவங்க, மூட்டை தூக்கிட்டு வரவங்க எப்படி விழுவாங்க? இது முகப்பு தான். முகப்பு இந்த நிலையில இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன். தயவு செய்து மக்களே, ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா, மாயவரத்தா. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. பாடலா இருக்குது, இன்டர்வியூவா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்க பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க. சூப்பரா இருக்கு அந்த சேனல். ஓகே, வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு? ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு